சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கும் நபர்களையோ அல்லது அவரது இனத்தையே சாடாமல் ஒட்டுமொத்தமாக மலாய்க்காரர் அல்லாதோர் என்று அனைவரையும் வகைப்படுத்துவது அவசியமற்றது என மலேசிய தமிழர் குரல் நிறுவனர் டேவிட் மாஷர் சாடினார். இன்று பினாங்கல் மலேசிய தமிழர் குரல் இயக்கத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற 9ஆம் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் பேசிய டேவிட் மார்ஷல், இந்நாட்டில் பொதுவாகவே மலாய்க்காரர்களின் சிறப்பு உரிமை குறித்து இந்திய சமுதாயம் உரிமை கோரவோ கேள்வி எழுப்புவதோ கிடையாது. அப்படி இருக்கையில் கேள்வி எழுப்புபவர்களை விடுத்து மற்ற சமுதாயத்தை கேள்வி எழுப்புவது கண்டனத்திற்கு உரியது என்று டேவிட் மார்ஷல் தெரிவித்தார். நிகழ்வின் சிறப்பு வருகையாளராக வருகை புரிந்த உரிமை கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் ராமசாமி தனது உரையில் தமிழர் குரல் இயக்கம் நாடறிந்த இயக்கமாகும். அடிமட்ட மக்களின் பிரச்சினைகளை இன்னும் ஆழமாக கண்டறிந்து அதற்கு உரிய வகையில் தீர்வு காணும் வகையில் சேவை புரிய வேண்டும் என அவர் உறுப்பினர்களை நோக்கி அறைகூவல் விடுத்தார். இந்திய சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சினை என்றால் உரிமை கட்சி குரல் எழுப்ப தயங்காது என்று மலேசிய தமிழர் குரல் இயக்கத்தின் ஆண்டு பொதுக்கூட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றிய ராமசாமி இவ்வாறு கூறினார். UiTM போன்ற அரசாங்க பல்கலைக்கழகங்கள் மாணவர்களை பிரித்தாளும் போக்கை கைவிட வேண்டும். தேசிய இனங்களின் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் வகையில் அரசாங்க பல்கலைக்கழகங்களும் கல்வி அமைச்சும் செயல்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார். மதிய உணவிற்கு பிறகு இயக்கத்தின் அடுத்த தவணைக்கான புதிய மத்திய செயற்குழு தேர்வு நடைபெற்றது. பேராக், பினாங்கு, ஜொகூர், கெடா, செலாங்கூர் கூட்டரசு பிரதேசம் என மாநில பொறுப்பாளர்களும் போராளிகளும் வாக்களித்தனர். இதில் முறையே புதிய தேசிய தலைவராக சரவணன் நாகையா, துணைத் தலைவராக சேகர் ஆகியோர் தேர்வு பெற்றதைத் தொடர்ந்து உதவி தலைவர்களாக ஜெயா முனுசாமி, ஜனார்த்தன் மற்றும் ஆசிரியர் சேகர் ஆகியோர் தேர்வு பெற்றனர். தேசிய தலைமை செயலாளராக ராஜலட்சுமி மற்றும் துணை தலைமை செயலாளராக மார்க்கெஸ் ராஜ், சுந்தர்ராஜு ஆகியோர் தேர்வு பெற்றனர். இதனிடையே பொருளாளராக கோகிலன் மகேந்திரன் மற்றும் துணை பொருளாளராக சுரேஷ் மோகன் ஆகியோர் தேர்வு பெற்றனர். இவர்களை தொடர்ந்து தேசிய இளைஞர் பிரிவு தலைவராக விஷ்ணுவும் மற்றும் மகளிர் பிரிவு தலைவியாக தனலட்சுமி ஆகியோர் தேர்வு பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.